வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மே தினத்தையொட்டி புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மே தின வாழ்த்து. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவருக்கு 10 ஆண்டு சிறை, புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர்களின் நலனை பேணி காப்பதிலும் பாதுகாப்பான பணிச்சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் புதுவை அரசு எப்பொழுதும் தனி கவனம் கொண்டுள்ளது என முதல்வர் ரங்கசாமி மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், உழைக்கும் மக்களின் பெருமையையும் தியாகத்தையும் உலகத்திற்கு பறைசாற்றும் சர்வதேச உழைப்பாளர் தினத்தில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர்கள் நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள், பொருளாதார முன்னேற்றத்தின் அச்சாணியாக இருப்பவர்கள். அவர்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க அனைத்து நிலைகளிலும் புதுச்சேரி அரசு துணை நிற்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், உழைப்பை மூலதனமாக்கி நாட்டின் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தங்களது பங்களிப்பை தரும் தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பதுடன் அவர்களது உரிமைகள் அங்கீகரிக்கப்படுவதை மே தினம் வலியுறுத்துகிறது. தொழிலாளர்களின் நலனை பேணி காப்பதிலும் பாதுகாப்பான பணி சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் புதுவை அரசு எப்பொழுதும் தனி கவனம் கொண்டுள்ளது. தொழிலாளர் தோழர்கள் மீதான எனது அரசின் அன்பும் அக்கறையும் என்றென்றும் தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் முதியவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கத்தை சேர்ந்தவர் தாண்டவராயன். இவர் 2015ஆம் ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த 4 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை அளித்தாராம். இது குறித்த புகாரின் பேரில் பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் தாண்டவராயன் கைது செய்யப்பட்டார். அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் தாண்டவராயனுக்கும் தண்டனையும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சோபனா தேவி தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைத்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பின் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு இடங்களில் மே தின விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 139வது மே தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுவையில் ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ, பேருந்து, லோடு கேரியர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், மீன் வியாபார தொழிலாளர்கள், சண்டே மார்க்கெட், பெரிய மார்க்கெட், அடிக்காசு வியாபார தொழிலாளர்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் கொடியேற்றி உணவு, தர்பூசணி, மோர், இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏஐடியூசி மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில செயலாளர்கள் முத்துராமன், பாஸ்கர பாண்டியன், சிபிஐ தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர்கள் எழிலன், செல்வன், தொகுதி பொருளாளர் செழியன் உட்பட மாநிலம் முழுவதும் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஆமு சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோனி, மாநில துணைத் தலைவர்கள் சந்திரசேகரன், சேகர், மானதனன், மரி கிறிஸ்டோபர், மோதிலால், மாநில செயலாளர்கள் தயாளன், முத்துராமன், மூர்த்தி, பாஸ்கர பாண்டியன், செந்தில் முருகன் மற்றும் பாஸ்கர், விவசாய தொழிலாளர் சங்க அகில இந்திய துணைத் தலைவர் ராமமூர்த்தி, விவசாய சங்க பொதுச் செயலாளர் ரவி, தலைவர் கீதநாதன், விவசாய தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் விஜயபாலன், மாதர் சங்க செயலர் அமுதா, இளைஞர் மன்ற செயலாளர் எழிலன், மாணவர் மன்ற செயலாளர் முரளி உட்பட ஏஐடியூசி தொழிற்சங்க நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரசிகர் மன்ற சார்பில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி அஜித்குமார் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அஜித்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை வானரப்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக
அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள் அடங்கிய மளிகை பொருட்களின் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி, காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் அஜித் மன்ற மாநில தலைவர் ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மளிகை பொருள் தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அஜித் மன்ற நிர்வாகிகள் அழகு, கவியரசன், விமல், நேதாஜி, சரவணன், நவீன், மாவீசன் மற்றும் அகஸ்டின், நெப்போலியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழாவில் தலைமையேற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி தனியார் உணவகத்தில் கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் தலைவராக சுரேஷ் மற்றும் செயலாளராக ராம்குமார், பொருளாளராக பாஸ்கர் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்விற்கு முன்னாள் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளர் சுவாமிநாதன் முன்னிலை வகித்தார். இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் மணல் சிற்பத்தில் உழைப்பாளர்கள் சிலை உருவாக்கப்பட்டு பறவைகளுக்கு இரை மற்றும் தண்ணீர் வைத்து பறவைகளை காப்போம், இயற்கையை நேசிப்போம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கைவினை கலைஞர்கள் சார்பில் மே தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் முருங்கப்பாக்கத்தில் அமைந்துள்ள கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் மே தினம் கொண்டாடப்பட்டது. கைவினை கலைஞர்கள் சார்பில் கொண்டாடப்பட்ட மே தின விழாவில் உழைப்பாளர்களின் சிலை, மணல் சிற்பம், பாதுகாப்போம் மற்றும் நேசிப்போம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பறவைகளுக்கு இரை மற்றும் தண்ணீர் வைத்து மே தினம் கொண்டாடப்பட்டது. தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி தலைமையில் நடைபெற்ற மே தின விழாவில் கைவினை கலைஞர்கள் ஒருவருக்கொருவர் மே தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர்கள் மற்றும் வனத்துறை ஊழியர்கள், இயற்கை வன காப்பாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக இலவச நீர்மோர் பந்தல் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டது. கோடை காலத்தை முன்னிட்டு வெயிலின் வெப்பத்தை பொதுமக்கள் தணிக்கும் விதமாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பாக இன்று காலை ஆணையர் ரமேஷ் தலைமையில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் எதிரில் துவங்கியது. அதைத் தொடர்ந்து நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் மற்றும் பூர்ணாங்குப்பம் சந்திப்பு ஆகிய இடங்களில் துவங்கப்பட்டுள்ளது. இளநிலை பொறியாளர் சுரேஷ், அலுவலக ஊழியர்கள் செழியன், முருகையன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈட்டன் பவர் குவாலிட்டி தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி தொழிற்சாலைகள் பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இணைப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். செயல் தலைவர் முருகையன், தலைமை சங்க நிர்வாகிகள் பாண்டியராஜன், திருமலை படையாச்சி, முத்துக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் சங்க தலைவர் கஜபதி, செயலாளர் நாராயணன், பொருளாளர் பூங்கோதை, சங்க நிர்வாகிகள் சிவா, சிவபாலன், மாணிக்கம், சக்திவேல், ராஜீவ்காந்தி, கார்த்திகேயன், ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்களை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க தவளக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி வருகின்றனர். மேலும் அதிமுகவினரும் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வெப்பத்தில் தாக்கத்தை தீர்த்து வருகின்றனர். அந்த வகையில் வாட்டி வதைத்து வரும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க தவளக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதிமுக மாநில முன்னாள் துணை செயலாளர் குமுதன் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, வெள்ளரி, இளநீர் போன்ற பழ வகைகளை வழங்கினார். இதில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜாராமன், மாநில இணை செயலாளர் RV திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், உடையார் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் கமல்தாஸ் மற்றும் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்.
சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு கையகப்படுத்தப்பட்டு பிப்டி கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் கட்டிய பாஜக பிரமுகர் வீடு சப் கலெக்டர் தலைமையில் எடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு தொகுதி கரசூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் பாஜக ஊசுடு தொகுதி கேந்திர பொறுப்பாளராக உள்ளார். கடந்த 2006, 2007 ஆண்டு ரங்கசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது சேதராப்பட்டு கரசூர் கிராம பகுதியிலிருந்து 749 ஏக்கர் விவசாயம் மற்றும் தரிசு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைய நடவடிக்கை எடுத்தது. சேதராப்பட்டு கரசூர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பிப்டிக் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தேவை கருதி குறிப்பிட்ட இடங்களை அரசு விவசாயிகளிடம் வலியுறுத்தி கையகப்படுத்தியது. ஒரு சிலர் இடங்களை தர மறுத்த நிலையில் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தியது. கையகப்படுத்தப்பட்ட அனைத்து இடங்களுக்கும் அரசு நிர்ணயித்த விலை வழங்கப்பட்டது. இதில் கரசூரை சேர்ந்த செல்வராஜ் அரசு கையகப்படுத்திய தனது நிலத்தை வழங்க மறுத்துவிட்டார். ஆனால் அவருக்கு சேர வேண்டிய நிலத்தின் தொகை நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டது. தனக்கு வீடு கட்டி குடியேற வேறு இடம் இல்லாததால் கடந்த ஆண்டு அங்கேயே வீடு கட்டினார். அந்த இடத்திற்கு வங்கியில் கடன் வாங்கி 50 லட்சம் ரூபாய் செலவு செய்து வீடு முழுவதும் கட்டப்பட்ட நிலையில் கட்டுமான பணி நடந்து வரும் பொழுது வில்லியனூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர். தனக்கு இடம் இல்லாததால் இங்கு தான் நான் வீடு கட்ட குடியேற வேண்டும் என விளக்கம் அளித்து விட்டார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த வீட்டை இடிக்க ஜேசிபி இயந்திரம் மூலம் வில்லியனூர் தாசில்தார் தலைமையில் பொதுப்பணித்துறை மற்றும் போலீசார் வந்தடைந்தனர். அப்பொழுது செல்வராசு, அவரது மனைவி சுதா மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டை இடிக்க வந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திரும்பி சென்றனர். இந்த நிலையில் செல்வராசு தனது குடும்பத்தினருடன் சென்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மூலம் கடந்த மாதம் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். நேற்று அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து மனு அளித்துள்ளார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அனைவரும் உறுதியளித்த நிலையில் இன்று வில்லியனூர் சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டருக்கு தலைமையில் தாசில்தார் சேகர், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் கார்த்திகேயன், பிப்டிக் மேலாளர் ராகினி மற்றும் போலீஸ் சூப்பரண்ட் வீரவல்லவன், இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள், நில அளவைத்துறை ஊழியர்கள், போலீசார் என 85 பேர் 4 ஜேசிபி இயந்திரத்துடன் செல்வராசு வீட்டிற்கு வந்து வீட்டின் உள்ளே உள்ள பொருட்களை வெளியே எடுக்குமாறு கூறினர். அதற்கு செல்வராசு, அவரது மனைவி சுதா மற்றும் அவரது குழுவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. செல்வராசு குடும்பத்தை சேர்ந்த சுமார் 10 பேரை குண்டுக்கட்டாக போலீஸ் வாகனத்தில் ஏற்றி கோரிமேடு காவல் நிலையம் கொண்டு சென்றனர். பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் வீட்டின் முன்பக்கத்திலிருந்து எடுத்தனர். இந்த சம்பவத்தால் கரசூர் பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் பதற்றம் ஏற்பட்டது. வருவாய்த்துறையின் இந்த செயலுக்கு அப்பகுதியை சேர்ந்த பாஜகவினர், பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு வீடு முற்றிலும் எடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பில் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் மே தினம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இன்று உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே 1 முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மேலும் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணன் நன்றியுரை கூற விழா சிறப்பான முறையில் முடிவு பெற்றது. மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும், ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறினார். புதுச்சேரி ரயில் நிலையம் அண்ணா தொழிலாளர் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் கொண்டாடப்பட்ட மே தின விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையம் அண்ணா தொழிலாளர் ஆட்டோ ஸ்டாண்டில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரே ரயில்வே அண்ணா தொழிலாளர் யூனியன் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள CCTV கேமராக்களை திறந்து இயக்கி வைத்தார். தொடர்ந்து பேருந்து நிலையம், முதலியார்பேட்டை, உப்பளம், வானரப்பேட்டை, டாக்டர் அம்பேத்கர் சாலை, ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் பல்வேறு இடங்களில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில துணைத் தலைவர் ராஜராமன், மாநில இணை செயலாளர் திரு நவக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தற்பொழுது கோடை வெயிலிலும் பணிபுரியும் போலீசார், நடைபாதை வியாபாரிகள், ஓட்டுநர்களுக்கு தண்ணீர், மோர், ஜூஸை மாற்றுத்திறனாளி ஜோசப் வழங்கி வருகிறார். புதுவையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஜோசப் புக் பைண்டிங் தொழிலில் தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் பல உதவிகளை செய்து வருகிறார். தற்பொழுது கோடை வெயிலையும் பாராமல் பணிபுரியும் போலீசார், நடைபாதை வியாபாரிகள், ஓட்டுநர்கள் என பலருக்கு தினமும் தண்ணீர், மோர், இளநீர், ஜூஸ் போன்றவைகளை இலவசமாக தேடி சென்று வழங்கி வருகிறார். இதையடுத்து பொதுமக்கள் ஜோசப்பிற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். நடிகர் அஜித் பிறந்த நாளையொட்டி போதை ஒழிப்போம் என்ற தலைப்பில் அஜித் ரசிகர்கள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி அஜித் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் பல்வேறு சமூக சேவைகள் மற்றும் விழிப்புணர்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடிகர் அஜித் பிறந்த நாளையொட்டி அண்ணா சாலையில் போதை ஒழிப்பு, சே நோ ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் அஜித் ரசிகர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இதில் மருத்துவ பிரபாகரன் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அஜித் ரசிகர்கள் போதையை ஒழிப்போம், நல்ல போதையை தேடுவோம் என்று அண்ணா சாலையிலிருந்து ராஜா திரையரங்கம் வரை பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேதரப்பட்டு தொழிற்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் சங்க கொடியேற்றி மே தினம் கொண்டாடப்பட்டது. சேதரப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ் சங்க கொடியை ஏற்றினார். தலைவர் மோகன்தாஸ், பாஸ்கர், குமரவேல் முன்னிலை வகித்தனர். தொழிற்சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் சேதரப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் AEUTUC மோதிலால், மாநில செயலாளர் சிவகுமார், விசிக விஜயன், ஊசுடு தொகுதி விசிக பொருளாளர் முருகையன், LNT தொழிலாளர்கள் மற்றும் சேதரப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பலர் பங்கேற்று வாழ்த்துக்கள் பகிர்ந்து உறுதிமொழியேற்றனர். அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் லோடு கேரியர் சங்கங்களின் சார்பில் மே தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் உள்ள APJ அப்துல் கலாம் திராவிட முன்னேற்ற கழக மெயின்லோடு கேரியர் சங்கம் சார்பில் மே தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக கலை இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கர், இலகுரக வாகன உரிமையாளர் கூட்டமைப்பு தலைவர் உத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலாளர் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் லியாக்கத் அலி, மதிவாணன் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தந்தை பெரியா மினிலாரி லோடு கேரியர் ஓட்டுநர் உரிமையாளர் நலசங்கம் சார்பில் கொண்டாடப்பட்ட மே தின நிகழ்ச்சியில் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு மதிய உணவு வழங்கினார். ஊழல் குறித்த புகார் வந்தால், ஊழல் நடப்பது தெரிய வந்தால் உடனே உறுப்பினர்கள் அதனை தடுக்க வேண்டும் என புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஊழல் எதிர்ப்பு மற்றும் செயல்பாட்டு குழுவின் துவக்க விழாவில் தேசிய தலைவர் ராஜேஷ் சுக்லா அறிவித்துள்ளார். ஷென்பஹா ஹோட்டலில் நடைபெற்ற விழாவிற்கு ஊழல் எதிர்ப்பு செயல்பாட்டு குழுவின் தேசிய தலைவர் ராஜேஷ் சுக்லா தலைமை தாங்கி குழுவை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில தலைவரும் ஆல்பா கல்வி குழும நிறுவனருமான பாஷிங்கம் முன்னிலை வகித்தார். விழாவில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. விழாவில் தேசிய தலைவர் ராஜேஷ் சுக்லா பேசுகையில், ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்க ஒவ்வொரு உறுப்பினர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழல் குறித்த புகார் வந்தால், ஊழல் நடப்பது தெரிய வந்தால் உடனே உறுப்பினர்கள் அதனை தடுக்க வேண்டும் என்றார். குழுவின் புதுச்சேரி தலைவர் பாஷிங்கம் பேசுகையில், ஊழல் நாட்டிற்கு கேடு. ஊழல் தடுப்பை நம் குடும்பத்தில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். நமது குழந்தைகளுக்கு முதலில் இதனை கற்றுத்தர வேண்டும். ஊழலை நாம் தடுத்தால் நாடு முன்னேற்றம் அடையும் என்றார். விழாவில் நிர்வாகிகள் செல்வம், ஓம் பிரகாஷ், போர்வால், டாக்டர் நவீன் தியாகு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6655 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 83 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மே தினத்தையொட்டி புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மே தின வாழ்த்து.
சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவருக்கு 10 ஆண்டு சிறை, புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு. டிப்டிக் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் கட்டப்பட்ட பாஜக பிரமுகர் வீடு இடிப்பு, சப் கலெக்டர் அதிரடி. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.